ஓகே, இந்த என்ன மாதிரி விலை நிலவரங்கள் என்ன போகுது? இப்போ வெங்காயம் என்ன விலை? இது நல்ல வெங்காயம் 300 ரூபா போகுது. உதிரி பழம் மண்டபம் எவ்வளோ போகுது கிலோ? ஒரு 15 கிலோ கத்தரிக்காய் வாங்கியிருக்குது, இல்லை 3 கிலோ பைத்தங்க, வெங்காயம் வாங்கியிருக்குது, பச்சை மிளகாய் வாங்கியிருக்குது. பைத்தங்க பேசிக்க என்ன மாதிரிண்ணா? பேசிக் உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் தான் கொஞ்சம் விலைகள் கூட நிற்குது. கூடவா? 400 ரூபாயில நிற்குது இன்றைக்கு. ஓகே, கத்திரிக்காய் வேண்டியாச்சு, பைத்தங்காய் வேண்டியாச்சு, உருளைக்கிழங்கு வேண்டியாச்சு, மரவள்ளிக்கிழங்கு வாங்கியாச்சு, தக்காளி பழம் வாங்கியாச்சு. தக்காளி பழம் இண்டே விலை கூட தக்காளி இண்டே விலை கூடவா? 300 ரூபா போனது தக்காளி இல்லை. இல்லை இல்லை, அந்த பொருட்கள் வந்து குறைகளை வந்து அவருடைய விலை கூடும். விரவு குறைஞ்சா கூட விலைகள் கூட வரும். பீட்ரூட், மரவள்ளி, பூசணிக்காய், கருணக்கிழங்கு எவ்வளோ அம்பில? 300. அங்கே 320. கோயிலுக்கு வாங்குறேன், டிஸ்கவுண்ட் போடல. டிஸ்கவுண்ட் யூடியூப் சேனல் போட போகிறேன் உங்களை. நாளை கோயில் தேவைக்கு ஐயா, கோயில் தேவைக்கு குலசாதத்துக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடம் இன்னைக்கு எதையும் பாருங்க, ஒரு சந்தை பகுதி, மருதராமடம் பொதுச்சந்தை பகுதிக்காக நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே எதுக்காக வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இனிவில் சிவகாம சுந்தரி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவம் நடந்து கொண்டிருக்குது. இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் தீர்த்த திருவிழாக்கள் வந்து இன்றைய நாளில் சப்பர திருவிழா, நாளைய நாளில் தேர், நாளைக்கு தீர்த்த திருவிழா இடம்பெற இருக்கிறது. அப்போ நாங்கள் அந்த 2 நாட்கள் தேரும் தீர்த்தம் 2 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களை வச்சு சமைச்சு குலசாதமாக்கி வந்து அங்கே வர அடியர்களுக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குற ஒரு வளமையான ஒரு விடயம் பரம்பரையாக வந்து நடந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பந்தலும் நாங்கள் அதில் வைக்கிறோம். நாங்கள் தண்ணீர் பந்தல் மேடை போட்டு எங்களுடைய குடும்பமே வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு 2-3 தலைமுறைகள் வந்து சேர்ந்து இந்த ஒரு தண்ணி பந்தலையும் வந்து செய்கிறது வளமை. இது தேர் தீர்த்த திருவிழாக்கு மட்டும்தான் இதில் வந்து அதிகமாக செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய நாளில் தேர் திருவிழா இடம்பெற இருக்குது. இப்போ சமைக்கணும்னு சொல்லி சொன்னால் மரக்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும், எல்லாமே வாங்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கு மருதராமடம் பொதுச்சந்தைக்கு வந்துக்கிறோம். இன்றைக்கு இங்கே வந்து மரக்கறிகள் எல்லாமே வந்து இன்றைய நாளில் மரக்கறிகள் வந்து என்னென்ன விலைகள் விற்கிறது என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கினோம்ன்றதை வந்து இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறேன். யாரோ இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த சந்தை பகுதியினுடைய உள்பகுதியாக நிற்கிறேன். இதில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் சந்தை. இதில் இடங்கள்லாம் தேங்காய் வாங்குறது. இப்போ பாருங்க இவ்வளோ வாகனங்கள்லாம் வந்து போய்க்கு நிற்குதுன்னு பாருங்கள். ஹாய் எங்க ஓகே ஓகே நண்பர் போகிறார், அப்புறம் யூடியூபர். ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வியாபாரிமார் வந்து பொருட்களை விற்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பொருட்களை வாங்கி கொண்டு போகிறதையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. எப்படி ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கில் போகும். ஓகே, நம்மளுடைய ஆக்கள் நிற்கிறேன் இங்கே. ஓகே, என்ன மாதிரி பொருட்களை வாங்கியாச்சா? வாங்கி கொண்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் போன முறை இதே நேரம் இந்த திருவிழாக்கு நீங்கள் இந்த வீடியோ கூட வந்த மாதிரி கிடையாது. வணக்கம், எப்படி சுவையாக இருக்கிறீங்களா? மதுவை விலக்கியாச்சு. இல்லையா, என்ன மாதிரி விலைகளில் போதா? விசாரிச்சு வாங்கியல் வாங்கியாச்சா? இது வாங்கலுக்கா? எத்தனை கிலோ? 15 கிலோ. ஒரு 15 கிலோ கத்தரிக்காய் வாங்கியிருக்குது, இல்லை 3 கிலோ பைத்தங்க, வெங்காயம் வாங்கியிருக்குது, பச்சை மிளகாய் வாங்கியிருக்குது 1 கிலோ. அதோட உருளைக்கிழங்கு 5 கிலோ நினைக்கிறேன், 5 கிலோ வாங்கிடாக்கு. ஓகே, இவ்வளோ சாமானும் வாங்கிடாக்கு. அடுத்த சாமான் வாங்க போவோம். ஓகே, இங்கே பாருங்க மரக்கறி எல்லாமே குவிக்கப்பட்டிருக்கு. வணக்கம், என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? என்ன மாதிரி விலை நிலவரங்கள் எப்படி போகுது? இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. ஓகே, சில மரக்கறி கூடி இருக்கு. என்ன காரணம்? கொஞ்சம் அங்கால மழைகள் பெஞ்சால கொஞ்சம் குறைவாக இருக்குது, கூடவாக இருக்குது, விலைகள் கூடவாக இருக்கு. என்ன சில பொருட்கள் கூடவாக இருக்குது, சில பொருட்கள் குறைவாக இருக்கு. ஓகே, இன்றைக்கு என்ன மாதிரி விலை நிலவரங்கள் என்ன போகுது? இப்போ வெங்காயம் என்ன விலை? இது நல்ல வெங்காயம் 300 ரூபா போகுது. எவ்வளோ? 300 ரூபா. 300 ரூபா. சின்ன வெங்காயம் என்ன? சின்ன வெங்காயத்தில் பிடிச்சதில் நல்லது. ஓகே ஓகே, இதை விலை இது முள்ளங்கி இல்லை? இது 250 ரூபா கிலோ. முள்ளங்கி 250 ரூபா. பைத்தங்க 200 ரூபா கிலோ.
ஏசிக்கு என்ன மாதிரிண்ணா ஏசிக்க 150 ரூபா கிலோ. மலிவேண்ணே ஓ, மலிவு. குறைஞ்சிட்டேண்ணே. ரைட் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு 180. 180 என்ன பாய்ஸ். எங்கே கிழங்கு பாய்ஸ். இது பாய்ஸ் அண்ணே. ரைட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் கொஞ்சம் விலைகள் கூட நிற்குது. கூடவா? ஏ 400 ரூபாயில நிற்குது இன்றைக்கு. இது எங்கே கத்திரிக்காய் இங்கே அண்ணாடி சங்கான சங்கான என்ன வரேண்ணே. ரைட் என்னமே ராசா எவ்வளோக்கலாங்க கண்ணால் பார்த்து ராசா 600 ரூபா. 600 கிலோ. ரைட் இதெல்லாம் இங்கேருந்து பாடுறதா உள்ளுக்கியா? இது அங்கால தம்புள்ள இருந்தா பாரு என்ன. ரைட் தக்காளி பழம் தக்காளி 400 ரூபா. 400 கோவா இண்டே விலை கூட தக்காளியா தக்காளி இண்டே விலை கூடவா? ரைட் 300 ரூபா போனது இந்த தக்காளி இல்லை. இல்லை 400 ரூபாய்க்குதோ இல்லை அந்த பொருட்கள் வந்து குறைகளை வந்து அவருடைய விலை கூடும். விரவு குறைஞ்சா கூட விலைகள் கூட வரும். ரைட் குறைவா இருந்து. ஓகே போஞ்சி என்ன மாதிரி போஞ்சி 500 ரூபா. 500 ரூபா. ஓகே இது எங்கே தான் இது உருளைக்கிழங்கு நோலியாண்ணே. பார்க்க வித்தியாசம் தெரியுது அப்படி அந்த பழவழக்கு தானே. ரைட் கேரட் 500 விற்கிறதோ நேற்று இருந்த முன்னாடி கூடவா குறையோ? நேற்று முன்னாள் 700 900 எல்லாம் போனதுண்ணே. அது இதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னம் போனோம். 5 நாளைக்கு மேலே. ஓகே பீட்ரூட் 400 ரூபா. 400 இது பரவாயில்லைண்ணா. இது ஓரளவு வாங்கலாம். மரவள்ளி விலை வர 250. 250 ரைட் பெரிய வெங்காயம் என்ன விலை? 180 விற்கிறோம். 180. சின்ன வெங்காயம் தான் எப்பவுமே விலை கூட என்ன. அது இந்த வெங்காயம் விலை கூட மழை தண்ணி படாத காயல். ரைட் மழைக்கு பட்டு அழுகல்கள் அப்படி வர்றது அதுகள் 200 ரூபாக்குள்ள வரும். ரைட் இப்படி வெங்காயம் பெறாது. இது விலை ரைட் இதை விட கொஞ்சம் இதாக தான் வரும் என்ன. பூசணிக்காய் 300 ரூபா. 300 கிலோ. வேற என்ன நடக்க மாட்டேன். பச்சை மிளகாய் விலையோ? 500 ரூபா. 500 விலை குறைஞ்சிருக்கு பச்சை மிளகாய் 900 1000 தானே. ஓ ரைட் வேற என்ன நடக்கு உங்கள்கிட்ட? கருணக்கிழங்கு 350 ரூபா. 350 ரூபா. அது என்ன புடலங்க? அது புடலங்க எவ்வளோ? 200 அப்போ பரவாயில்ல. இருந்த விட விலையை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்ன. சரி ஓகே. அப்போ என்ன புதிய ஜனாதிபதி வந்தோடனே கொஞ்சம் மாற்றங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் கொஞ்சமாக நடக்குது. ஓகே இனி அடுத்த அதிகாரத்தை யார் கைப்பற்றுறோம் தெரியாது. அது இதனால் இது கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேறதில் பிரித்து எடுத்து பெற்றுக்கொள்ளலாம். உண்மைதான் நீங்கள் யார்கிட்ட இருக்கும். சரி ஓகே நம்மளோட ஆக்கள் எங்கே நிற்கிறோம்னு தெரியல. ஆக்களை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இங்கே வெளியலுக்கு இருக்கிறதால ஆக்களை வந்து மிஸ் பண்ணிட்டேன். எங்கே நிற்கிறோம் தெரியல. எனக்கு தேடி கண்டுபிடிக்கணும். பாருங்க எப்படி சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியான பிஸியாக இருக்குது. இப்போ சரியாக நேரம் வந்து 7:30 மணிக்கு இந்த ஒரு நிலவரத்தில் இருக்குது. எங்கே ஆக்களை காணல ஞானிங்க. ஓகே மேலே ஒரு பெரிய சந்தை. என்னென்ன வாங்கணும்? என்ன வாங்குறீங்க இப்போ? மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ அம்பில? 300 அங்கே 250 முன்னுக்கு. கிழங்களை பொறுத்து தான் நான் பார்த்து விலையில கேட்டு வேணுங்க கோயிலுக்கு தானே. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல பொருட்கள் எல்லாமே விசாரித்து எங்கே மலிவாக இருக்கோ நல்ல பொருட்கள் இருக்கோ அங்கே நாங்கள் இப்போ பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பொருட்களாக விலைகள் எல்லாமே கேட்டு தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே தக்காளி பொருள் முன்னுக்கு 250 5 கிலோ நல்ல கிழங்கா போடுங்க. டிஸ்கவுண்ட் போடல அதோ கோயிலுக்கு வாங்கலாம். டிஸ்கவுண்ட் போடல. டிஸ்கவுண்ட் யூடியூப் சேனல் போட போகிறேன் உங்களை. பச்சை மிளகா 400 பரவாயில்ல. நான் மேலே சின்ன முன்னுக்கு 500. அது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா. இது கொஞ்சம் விடப்பட்ட பச்சை மிளகா நினைக்கிறேன். இதுதான் 400 ரூபா. சுடுக்கி கொடுக்கும். என்ன ஐயா குறைச்சிடுங்க. உடனே இதில் நாங்கள் என்ன வாங்கினாங்கன்றதை நோட் பண்ணி காணிக்கிறோம். இதுக்கு யாருக்கு போட்டு வச்சுங்க ஐயா? இது
ஓடற ஆ ரைட்டு குறைச்சி எடுத்துருக்காரா? 1250 ரூபா 1200 எடுத்துருக்காரா? 1200 எடுத்துக்க 50 ரூபா டிஸ்கவுண்டா? ஓகே எவ்வளோ 5 கிலோ எடுத்தால் எவ்வளோ 450 ஆகும் இப்போ நல்லா பழத்து மாதிரி தான் கிடையாது நல்லா பேக்கில் போடுங்க. இல்லை வேண்டும் இல்லை இப்போவே நல்லா கனிஞ்ச பழங்கள் இது நாளைக்கு இன்னும் நல்லா பழத்துருமே இல்லை நாளை கோயில் தேவைக்கு ஐயா கோயில் தேவைக்கு குலசாதத்துக்கு சாம்பார் சாப்பாட்டுக்கு சாதம் பண்ணுறது எல்லாத்தையும் நீ எல்லாம் போட்டு குழைக்க தான் வர பிறகு அது பிறகு குழம்பு அப்பயும் குலசாதம் செய்யக்கூடாது வீடு கிடக்கு நல்ல பழங்கள் கூட பழங்கள் ஒழிச்சு வச்சுக்கணும். ஓ பழங்களை ஒழிச்சு வச்சுக்காரு ஐயா நாங்களாம் தேடி எடுப்போமே பழங்கள் அழிப்படும் என்ன எடுக்கணும் 5 கிலோ கொடுங்க என்ன கொஞ்சம் 4700 25 கிராம் ஐயா கூட போட்டிருக்காரு வெங்காயம் எவ்வளோ உங்கள்கிட்ட வெங்காயம் 170 பரவாயில்ல இது மட்டியில் கத்திரிக்காய் இல்லை மட்டியில் அதான் இப்போ அந்த உருண்டை கத்திரிக்காய் வரலையே அது கூட வேணே ரெண்டு என்னத்துக்காண்ட எப்படி இல்லை அதான் அந்த முட்டி கத்திரிக்காய் பார்க்க வடிவாக இருக்கு நல்லா இருக்கும் இப்போ அந்த சேப்பே மாற்றி விட்டாங்களே எவ்வளோ 2150 ஐயா 2150 காசு பணம் துட்டு மணி அதை தேன் அடைச்சல காசு காணாத காசு பண்ணி சொல்லி வாங்கினது 2 சாமான் இதுக்கு காசு பத்தாது இங்கே எங்க உங்களோட காசு நீங்கள் கோயில் காசு எங்க 1,70,00,000 சேர்ந்து சொன்னது கொடுத்தாச்சு கொடுத்துட்டீங்க தக்காளி பழம் எடுக்கல நல்ல வேலை தக்காளி பழம் எடுக்காம போயிடும் வாங்க அதுதான் வாங்கி போட்டு பொருளை விட்டு போயிடும் சரி செய்யலாம் ஓகே கத்திரிக்காய் வேண்டியாச்சு பைத்தங்காய் வேண்டியாச்சு உருளைக்கிழங்கு வேண்டியாச்சு மரவள்ளிக்கிழங்கு வாங்கியாச்சு தக்காளி பழம் வாங்கியாச்சு பச்சை மிளகா வாங்கியாச்சு இனி வேறு என்ன வேணும் சாப்பிடணும் பசிக்குதா வயிறு புகாயுது நான் டீ குடிக்கிட்டு தான் வந்தேன் சமையல் வந்துட்டார் இவர் தான் சமையல் பொறுப்பு கிடக்கும் தானே இதில் சாமான் பிறகு ஆட்டே போட மாட்டாங்களாண்ணே ஓகே அடுத்ததாக நாங்கள் இப்போ பூசணிக்காய் வாங்க போகிறோம் பழம் பண்ண வந்து பூசணி பழம் மண்டபம் எவ்வளோ போகுது கிலோ 190 கிலோ எங்கே தேனண்ணா அது தோட்டத்தா எங்கே தேன் பூசணி இது ரைட் நல்ல பழம் பார்த்து வேணுங்கப்பா இது வேண்டல இது இங்கே எங்கடா கண்ணு அது காண மாட்டேன் ஓ இது காணும் அது டிஸ்கவுண்ட்டில் போடுங்க போடலாம் அப்படி போட்டாங்க மாத வருமானத்தில் இந்த இன்னைக்கு இரவுக்கே போடும் எவ்வளோ காய் நிற்குது 2.5 கிலோ கிட்ட நிற்குதுண்ணே 2,495 நிற்குது இந்த ஒரு சின்ன அதுவும் சின்னக்கே காணும் இது காணும் இது வந்து உங்களுக்கு களைப்பு கழிக்கிறது எல்லாருக்கும் அப்படித்தான் வச்சு வெட்டுறாரு இது காணும் சக்கரை வாங்க நேற்றுக்கு மாவிட்ட கொண்டு வந்து ரகியாச்சு அதை கேள் இருக்கா 470 20 ரூபா சரி 450 டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாச்சு
கோயிலுக்கு நாளைக்கு தேர் சாமி கோயில் அதுக்கு தான் சாமி பண்ணி நிற்கிறோம் நாளைக்கு சாப்பாடுக்கு பூசணி எவ்வளவு 450 7500 இந்த பூஜை ஒன்று விலை 7500 அப்போ இப்போ எழுத போறாரு இது கட்ட தாக்கி போட்டு விட்டுருவாங்க அடுத்த விடுங்க எங்க ஆட்டோ நிற்குது மாமா இங்க பக்கத்துல நிற்குது இவ்வளவு சாமானோ இவ்வளவு கிளம்ப 4 லட்சம் ஆசை முடிஞ்சது என்ன எந்த கை காசை போட்டு வேண்டிருக்கீங்க கணக்கெல்லாம் எழுதி வைக்கணும் நீங்கள் சும்மா ஊட்டக்கூடாது சரி சுற்றி வர கேமராலாம் பிடிக்காங்கல்ல சரி நீப்போ நான் உருளைக்கிழங்கு தூக்கிட்டு வா நான் கேட்பேன் இல்லை அவங்க நான் அதான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் எல்லாம் ஊழல் மோசடி செய்தாலும் மட்டும் ஓட்டு தண்ணி ஊழல் உழைப்பா நீங்கள கொடுத்து விட்றோம் ப்ரோ இந்த அப்படி அரிசி மூட்டை போடலாம் ஓகே இப்போ மரக்கறி பொருட்கள் வந்து வாங்கியாச்சு நீ அடுத்தது அரிசி பருப்பு அதுகள் வாங்கணும் டிக்கெட் காசு போடுறோம் அதையும் போட்டுருங்க டிக்கெட் என்ன பைக்கும் சேர்த்து போடுங்க பைக் டிக்கெட் இல்லை யூடியூபருக்கு போடலாம் ஓகே அடுத்தது அரிசி பருப்புகள் வாங்க போகிறோம் இப்போ நாங்கள் முதல்வன் ஸ்டோருக்கு வந்துக்கிறோம் தம்பி கோயிலுக்கு சாமான் வந்துக்கிறோம் டிஸ்கவுண்ட் தரணும் சாமான் சரியா பில் எழுதுங்க இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது விலைக்கழிவுகளை தர்றதா இல்லையான்னு சொல்லி என்ன வேலை நடக்குது உலகா உற்சாகமா ஜெய் அடிக்கடி வீடியோவில் வரான் அவன் தான் நான் எடுக்கிறேன் நம்ம ஜாமண்டைக்கு வந்து வர்றது அதிகமாக எவ்வளோ பில் வந்துக்குங்கண்ணா ஓகே 10 கிலோ சர்க்கரை 3 பை உப்பு கடலை அவல் இல்லை போட்டோ எடுக்கிறாமா 60 கிலோ நாடோ 60 கிலோ அரிசியே மண்ணெண்ணையா மரக்கறி எண்ணெய் 31,580 ரூபாயா 3,00,000 ஒரு சேவரை கூட போட்டு 3,58,500 ரூபா கணக்கு உலக விஷயம் ஒரு சேவரு 3,32,00,000 ஐயோ ஐயோ அண்ணன் இப்ப காசு என்ன போறாரு அடுத்த கட்டு காசு என்ன காசு கொடுக்கலையே 20 இருந்தது எல்லாத்தையும் பிடிங்க போட்டது 31 சுச்சம் இல்லை 30 அதை நீ வச்சு தட்டி கொண்டு நிற்கிற என்னடா ஆண்டு நான் மிச்ச காசு நீ தருவேன் நான் பார்த்து வந்தது பாத்தி நாங்கள் எங்க ஃபேமிலி காசை மிச்சம் பிடிக்கத்தான் கடையில் சாப்பிட அங்கேயும் புரியும் உங்களுக்கு எங்க புரியா அதே சொல்லுங்க கொண்டா உணவு சம்பளத்தான் கழிப்பா போஸ் கொண்டா ஆட்டோ வச்சுக்கோ அது எங்கடா இது இல்லை இது எங்கடா இல்லை ஓகே மக்களே இப்போ இந்த அரிசி சாமான் பருப்பு இதெல்லாம் வேண்டியாச்சு எண்ணெய் எல்லாமே வாங்கியாச்சு இந்த உணவுக்கு தேவையான பொருட்கள் பிரசாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கியாச்சு நாளைய நாளில் இந்த ஒரு சிறப்பான ஒரு வேலை நாளைய நாள் தேர்தல் இடம்பெற இருக்கிறது நாளைய நாளில் சிறப்பாக இந்த அன்னதான நிகழ்வு இடம்பெற இருக்கிறது இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் நாளைய நாளில் உங்களுக்கு தேர்காணொளி வந்து தருவேன் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் ஓகே பாய்